ஹலோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்? ஸ்பைடர்மேன் பேட் நியூ டே படத்தோட ரிவ்யூ என்ன பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு நான் கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்ட வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது எந்த படமும் கும்சே படம் தான் பெரிய படமாக இருக்கும்னு நினச்சி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக இந்த படத்தை ஸ்பைடர்மேன் பேட் நியூ டே பார்த்துட்டேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் லிங்க் பண்ணக்கூடிய டூம்ஸ்டே இன்னும் 6 மாதத்தில் பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த படத்தில் நடிச்சிருக்க டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இன்னொன்று நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்கானிக் வெப் ஷூட்டர் இன்னொன்று ஸ்பைடர்மேன் இன்ஸ்பயர் பண்ணி காஸ்டியூமும் அவரோட வெப் ஷூட்டர், அவரோட வெப் ஸ்டைல், நேச்சுரலாக வரக்கூடிய அந்த வெப் ஷூட்டர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு இந்த படத்தில் வந்து ஃபில் டுட்டோரியல் எல்லாம் இருக்குது. எப்படி போடணும், எப்படி வந்து ஸ்பின் பண்ணணும், எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு படிப்படியாக. ஆர்கானிக் வெப் ஷூட்டரால் வந்து இந்த ஐடியா எப்படி இருந்ததுன்னா, சாம் ரேமி ஸ்பைடர்மேனுக்கு முன்னாடி ஜேம்ஸ் கேமரன் எடுக்க வேண்டிய படம்லாம் ஸ்பைடர்மேன் படம். இந்த படத்துலேயே ஆர்கானிக் வெப் ஷூட்டர் ஐடியா வந்து ஜேம்ஸ் கேமரன் வேணும்னா வந்து இந்த டேரக்ட் யூஸ் பண்ணி சாம் ரேமி எடுத்து அதை இன்ஸ்பயர் பண்ணி வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுது $225 million இந்த படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒர்த்தான படம் தான். ஆனால் போஸ்ட் கிரெடிட்ஸிங்க செம்மையாக இருந்துச்சு. போஸ்ட் கிரெடிட்ஸிங்க அமேசிங்கான ஒரு கனெக்ஷன் தான் டூம்ஸ்டே. அவரோட ஆர்கானிக் வெப் ஷூட்டர் யூஸ் பண்ணி தான் சண்டை போடுவார். ஆர்கானிக் வெப் ஷூட்டர் வந்து அவர் வந்து விரல்லேருந்து வர மாதிரி தான் இருக்குது. அன்லிமிட்டடாக வரும் வெப் ஷூட்டர் வந்து. அப்புறம் இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. வந்து ஸ்கார்பியன் கூட சண்டை போடுவார். அப்புறம் வந்து நிறைய ஆட்கள் கூட, அதுக்கப்புறம் நிறைய வில்லன்ஸ் கொண்டு வருவாங்க. ஆனால் மெயின் வில்லனாக இருக்க மாட்டாங்க, சின்ன சின்னதாக வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் பேட் மாதிரி ஃபியூச்சரில் டாமால் அதை வச்சு நிறைய படம் எடுக்கலான்னு அவசியம் இது பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வெனம் மாதிரி சிம்பியேட்டான விஷயங்கள்லாம் கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வெனம் யூஸ் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். பொறுத்தவரை இந்த படம் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். மிகப்பெரிய ஏன்னா வெளிநாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் பொறுத்து தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவில் எதுவுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று இன்னைக்கு இந்தியா, நாளைக்கு வந்து யூஎஸ் ரிலீஸ் ஆக போகுது. இந்தியா கலெக்ஷன் வந்து 20 வரைக்கும், இன்னைக்கு காலை நியூஸ் வரைக்கும் இந்த படம் இந்தியாவில் வந்து 25 கோடி கிட்ட வசூல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டேவே. படம் நாளைக்கு யூஎஸ்ல பயங்கரமாக ஒரு கலெக்ஷனை எதிர்பார்க்கலாம். இந்த படம் 2 பில்லியன் கூட அடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ரிலீஸ் நோவே கூட 1.9 பில்லியனுக்கு மேலே இருக்குது. 2 பில்லியன் ரீச் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நடிச்ச ஒடிசி படமே 700 மில்லியனுக்கு மேலே வசூலாயிருக்கு. வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பாசிட்டிவ்ஸான படம். இந்த படத்தில் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பனிஷர் வந்துட்டாரு. அப்புறம் வந்து இன்னும் முக்கியமான கேரக்டர் யாருன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டேர் டெவில் தான் எதிர்பார்த்தேன். பட் அவர் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் நீஞ்சாஸ் போட்டு சண்டை போடுவாங்க. ஒரு சில விஷயம்லாம் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்கள் போய் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து பார்த்துருந்த ரிவ்யூ நான் சொல்கிறேன். நல்லா சிஜிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மார்வல் படம் தான் எப்பவுமே சிஜி சூப்பராக இருக்கும். அவர் ஸ்பைடர்மேன் படத்தில் எப்படி சொல்லி செம்மையாக பண்ணியிருக்கீங்க. சூப்பராகவே இருக்குது. சிஜிலாம் வெப்பு பிடிக்கிறது, ஜம்ப் பண்ணுறது, இது எல்லாமே உண்மையாக அவர் வந்து ஸ்டண்டாக பண்ண மாதிரி இருக்குது. குரூப் போயிட்டாங்க. உண்மையிலே சூப்பரான விஷயம். பார்க்கும் உண்மையிலே ஒரிஜினலாக அப்படியே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீனும் சும்மா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்து. இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் டூம்ஸ்டே கனெக்ட் பண்ணுற விஷயமா இருக்குது. அது நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு சீனில் வந்து நிறைய சீன்ஸில் வந்து ஸ்பைடர்மேன் ஆட் பண்ணுவார். நம்ம ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இந்த ஸ்டோரி லைன் வந்து உண்மையிலே ரொம்ப எமோஷ்னலாக பண்ணியிருக்காங்க.
இந்த ஸ்டோரி எல்லாமே ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். செகண்ட் ஆஃப் நடுவில் ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. சில வகையான காமெடியான சீன்ஸு இருக்கும். ஸ்பைடர்மேனுக்கும் பனிஷ் இருக்கும். சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸ்கார்பியன் ரோல் யார் பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸாக வந்த படமான ஸ்பைடர்மேன் ஹோம் கம் அந்த படத்தில் வந்த வல்ச்சராக ப்ளே பண்ணியிருப்பாரு. அவரோட ஜெயிலர் ஃப்ரெண்டாலாம் வந்து இது ஸ்கார்பியனாக பண்ணியிருப்பாரு. இவர் வந்து இன்னும் ஐடென்டிட்டி இருக்குங்கன்னா வந்து அவரோட வல்ச்சராக வந்த அவர்கிட்ட வந்து ஸ்கார்பியன் கேட்பாரு யார் ஸ்பைடர்மேன்னு. அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் வந்து அவரோட பொண்ணு உயிரை காப்பாற்றணும்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். லேட்டராக ஸ்கார்பியன் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. பீட்டர் பார்க்கர்னா ஸ்பைடர்மேன் கண்டுபிடிச்சிருவாரு. பிஎன் வர்சஸ் ஸ்பைடர்மேன் கூட ஃபைட் நல்லா இருக்கு. வர்சஸ் ஸ்பைடர்மேன் ஃபைட் ரொம்ப அமேசிங்காக இருக்கு. அதில் வந்து ப்ரூஸ் பேனர் வந்து ஸ்பைடர்மேன் இந்த படம் வந்து கனெக்ஷன் நிறைய இருக்கும். ஸ்பைடர்மேன் 2 கிட்ட ஸ்பைடர்மேன் 2ல் வரக்கூடிய போஸ்டர் ஃபஸ்ட்டு போஸ்டரில் கூட கண்ணில் பார்த்துட்டு இது விஜய் பக்கத்தில் ஆக்டோபஸ் இருப்பார். அதே மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் வந்து பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் 2லேயும் அவர் வந்து ஸ்பைடர்மேன் 2லேயும் காலேஜுக்கு போவார். ராமன் ஸ்பைடர்மேன் வந்து காலேஜுக்கு போகிறாரு. அதில் வந்து டிசைனை மீட் பண்ணுவார். சாம்பிள் வந்து ஸ்பைடர்மேன் 3க்கு அப்புறம் ஸ்பைடர்மேன் 4 எடுத்திருந்தா டிசைட் கொண்டு வந்திருந்தா அமேசிங் ஸ்பைடர்மேன் வந்து கூட டிசைட் வந்து ஸ்பைடர்மேன் 4 வந்து நடிக்க சாம்பிள் டேரக்ட் பண்ணி அதில் டிசைட் வந்திருந்தா கண்டிப்பாக இது வந்து ஒரு தனி கதை போவோம். ஆனால் சாம் ரெமி வந்து ஸ்பைடர்மேன் 4ல் டிசைடையும் பல்ச்சரையும் போட்டு 2011 வெளியாகக்கூடிய அந்த படத்தில் வச்சுருப்பாரு. அதே கான்செப்ட்லாம் இது வந்திருக்கும். ஸ்கார்பியன் வந்து 2011 வரக்கூடிய ஸ்பைடர்மேன்லேயே ஒரு வில்லனாக இருந்திருப்பார். சேம் ஸ்கிரிப்ட் தான், பட் மாற்றிருக்காங்க டாமிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இதில் வளர்த்துட்டு வந்து ப்ரீவியஸ் படத்தில் வந்துட்டாரு. ஸ்கார்பியன் பட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய ஒன்று ப்ரேக் பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து ஹல்க்கு வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இருக்காரு. பட் ஸ்பைடர்மேன் ஈஸியாகவே சமாளிச்சிடுறாரு. ஏன்னா ஸ்பைடர்மேன் படம்னால அப்படி இருக்கோ என்னமோ தெரியல. உண்மையாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சீன் தான் எண்ணில் வரக்கூடிய உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீட் போடுவாங்க. அதில் வந்து ஸ்பைடர்மேன் டிடெக்ட் ஆகும். ஒரு ஸ்பைடர்மேன் வந்து சிட்டியில் இருப்பார். இன்னொரு ஸ்பைடர்மேன் வந்து ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிற ஒரு ஸ்பைடர்மேன் வேறு யாரும் இல்லை, டூ பீம் ஒரு ஸ்பைடர்மேன் தான். ஆஃப்டர் அவரோட வந்து யூனிவர்ஸ் அழிஞ்சவொடனே ஒரு ஸ்பேஸில் வந்து பறந்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் அவங்க வந்து இப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. நிறைய இன்சூரன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல. இது வந்து எனக்கு தெரிஞ்சாதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டாம் அலன் வந்து டூம்ஸ்டே வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. 100% சீக்ரெட் பர்சன் அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ கல்ஃபர்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வர வாய்ப்பு இல்லை. அந்த பர்டிகுலர் யூனிவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ பி மல்கி ஸ்பைடர்மேனோட யூனிவர்ஸ் தான். ஆஃப்டர் உல்வெரின் டெட்பூல் அண்ட் உல்வெரின் வந்து சண்டை போட்டு அவர் யூனிவர்ஸை அழிச்சிடுவாங்க. அதனால ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து நம்ம டூம்ஸ்டேவோட ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட யூனிவர்ஸுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உதவியோட போறாரோ என்னன்னு தெரியல. நீங்கள் படம் வந்தாலும் தெரியும். இன்னும் 6 months இருக்கு படத்துக்கு. ஐப்பு மிகப்பெரிய டே பை டே ஏறிட்டுனா இருக்கு. ஏன்னா ஸ்பைடர்மேன் பேட் நியூ டேல நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. ஒரு வெயிட்டான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீட் இருக்கும்னு நினைச்சாங்க. பட் சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து நீங்க என்ன கவனிச்சிங்கன்னா, ஒன்று ஸ்பைடர்மேனுக்கு மேஜர் ரோல் இருக்கலாம் டூம்ஸ்டேல, அதனால இது மாதிரி போஸ்ட் கிரெடிட் சீட் போட்டுருக்கலாம். இல்லைன்னா ஸ்பைடர்மேன் ரிலேட்டடான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீட் போடணுக்காக போட்டுருக்கலாம். ரெண்டுத்துல எது வேணா இருக்கலாம். நீங்க எதை நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ணதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இந்த படத்துல வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் கூட ஒரு சின்ன ரெஃபரன்ஸோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம நேற்று இருப்பார்ல, அவர்லாம் வந்து அந்த ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் எங்கெங்கன்னா இருக்காரு பார்த்துட்டு இருப்பாரு. அதே சீக்வன்ஸை வந்து போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து அதர் ஸ்பைடர்மேனை ரெஃபர் பண்ற மாதிரி ரெஃபரன்ஸு உள்ள போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சிருக்காங்க.
இந்த சீனை வந்து தேட்டரில் பார்க்கும்போது உண்மையிலே கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஆனால் ஸ்பைடர்மேன் அதில் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். ஃபஸ்ட்டு சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு எப்படி ஒரு சைக்கிள் ஓட்ட தெரியாத ஒரு பையன் வந்து ஃபஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சு அப்படியே ஃபஸ்ட் டைம் ஓட்டி ரோட் பண்ணுற மாதிரி ஸ்பைடர்மேன் எப்படி விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதை நீங்கள் சீன் பை சீன் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.